கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கிய நிலையில் சுமார் 15 நிமிடங்களுக்கு முன்பாகவே திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வந்தார் நடிகர் அஜித். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த வாக்குப்பதிவு மையம் அஜித் வந்ததும் பரபரப்பாக மாறியது. வாக்குச்சாவடிக்கு வெளியே காரை நிறுத்திவிட்டு இறங்கி நடந்து வந்த நடிகர் அஜித் முதலில் வாக்குச்சாவடி மையத்திற்குள் செல்லாமல் நின்றிருந்தார். ஆனால் கூட்டம் வந்தால் சமாளிக்க முடியாது என எண்ணிய போலீசார் அஜித்தை பாதுகாப்பாக உள்ளே அழைத்து சென்று அமர வைத்தனர். பின்னர் வாக்களிப்பதற்கான ஆவணங்களை ஒப்படைத்த நடிகர் அஜித் அங்கேயே இரும்பு பெஞ்சில் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். கண்ணாடியை சட்டையில் ஸ்டைலாக தொங்கவிட்டு கால் மீது கால் போட்டு அஜித் அமர்ந்திருக்க அவரை படம் பிடிக்க ஒளிப்பதிவாளர் கூட்டம் முண்டியடித்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் உள்ளே நின்றிருந்த ஒளிப்பதிவாளர்களை காவல்துறை வெளியேற்றியது. அப்போது அந்த பக்கமாக நின்று வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த ஒளிப்பதிவாளர் ஒருவர் வேகமாக ஓடிவர தனக்கு கை கொடுக்கத்தான் வருகிறார் என நினைத்த அஜித் ஆர்வமாக கையை நீட்டினார். ஆனால் அந்த ஒளிப்பதிவாளரோ வெளியே அவசரமாக ஓடி செல்லவே அஜித்திற்கு முகமே சுருங்கி போனது. இதனிடையே அஜித் வந்திருந்த தகவல் தெரிந்து ரசிகர்களும் வாக்குச்சாவடி மையத்திற்கு படையெடுத்தனர். ஜன்னல் வழியாக அஜித்தை பார்க்க ரசிகர்கள் ஆரவாரம் செய்து கொண்டிருக்க உள்ளே போலீசார் தேர்தல் பணியாளர்களுடன் நடிகர் அஜித் சகஜமாக சிரித்து பேசிக்கொண்டே இருந்தார். தேர்தல் பணியாளர்களில் சிலர் அஜித்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். இதையடுத்து 7 மணியானதும் முதல் ஆளாக தனது வாக்கினை பதிவு செய்தார் நடிகர் அஜித். வாக்கு செலுத்தியதும் அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு வாக்குப்பதிவு மையத்தில் இருந்து புறப்பட்டார். வழக்கமாக நடிகர் அஜித் வாக்களிக்க வரும்போது ரசிகர்களின் ஆரவாரத்தை விரும்பவே மாட்டார் என்ற நிலையில் இந்த முறை மற்றவர்களுடன் சிரித்து பேசி மகிழ்ந்தாலும் ரசிகர்களின் கூட்டத்தை பார்த்து கடுகடுத்தபடியே இருந்தார். அஜித் வெளியே வரும்போது வாக்குச்சாவடி முழுவதும் ரசிகர்களின் கூட்டம் எக்கச்சக்கமாக கூடியது. இதனால் அஜித்தை பாதுகாப்பாக அழைத்து செல்வதில் போலீசாருக்கே சவால் ஏற்பட்டது. இருப்பினும் அஜித்தை சுற்றி அரண் அமைத்து போலீசார் அழைத்து செல்லும் போது லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ரசிகர்கள் கூட்டத்தில் நடந்த தள்ளுமுள்ளுவில் கீழே கல் தடுக்கிவிட்டது. அப்போது ஒரு நிமிடம் பதறிப்போன நடிகர் அஜித் ரசிகர்கள் கூட்டத்தில் சிக்கி படாத பாடுபட்டு கார் வரை சென்றார். காரில் ஏறும்போது அஜித்தை பார்த்து ரசிகர்கள் கத்தி கூச்சலிடவே சத்தம் தாங்க முடியாமல் காதை மூடிக்கொண்டே சென்றார் நடிகர் அஜித். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.